ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பெண்டிங் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்டிசிபி போட்டுக்கோங்க. என்டிசிபினா என்னென்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம், அதான் என்டிசிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த என்டிசிபிங்கிறது 1961 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். 1961 வருஷத்தில். ஓகேவா, 1961 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா காசநோயை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டிசிபி அப்படின்னு, ஆர்என்டிசிபி அடுத்தது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ரிவைஸ்டு, ஆர் மீன்ஸ் ரிவைஸ்டு நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தை திருத்தப்பட்ட தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்தப்பட்ட தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1993 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1993. இது வந்து லான்ச் பண்ணது, ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. பட் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது 1997. நடைமுறைக்கு கொண்டு வந்தது 1997. இது இந்தியா முழுக்க நடைமுறைக்கு கொண்டு வந்தது 2006. இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வந்தது 2006. இந்த 3 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இதில். அடுத்தது என்எஸ்பி அப்படின்னு ஒன்று. என்எஸ்பி நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்எஸ்பி மீன்ஸ் நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் டிபி எலிமினேஷன், டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தேசிய காசநோய் ஒழிப்பு உத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் உத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தி மீன்ஸ் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. 2012 2017 வரைக்கும் சில பிளான் வந்து பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே டிபி பேஷண்ட்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2012 2017 வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க. 2017 டார்கெட் இயராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 2017 to 2025 பிளான் பண்ணியிருக்காங்க. 2017 2025 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டைம் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2017 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 2017 25 வரைக்கும் செகண்ட் டைமு. அடுத்தது மேபி இதுக்கப்புறம் தேர்ட் டைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்கீம் சொல்கிறேன். PMTBMBA அப்படின்னு சொல்கிறோம். PMTBMBA அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்கீமோட பேர். அப்படின்னா பிரதான் மந்திரி டியூபர்குலோசிஸ் முக்த் பாரத் அபியான். டியூபர்குலோசிஸ் முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதான் மந்திரி டியூபர்குலோசிஸ் முக்த் பாரத் அபியான்.
அதான் PMTBMBAங்கிற ஸ்கீமோட எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து 2022 செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2022 செப்டம்பர், 2022 செப்டம்பர் மாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே 100 டே கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 100 நாள் இயக்கம் அப்படின்னு ஒன்று, 100 நாள் இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா டிசம்பர் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 100 நாள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிசம்பர் 2024 தொடங்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது 100 நாள் பிளான் பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அதாவது இந்த டியூபர்குலோசிஸ் காச நோய்ங்கிறது பரவாமல் தடுக்கிறது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னென்னா டியூபர்குலோசிஸை 2025க்குள்ளே முடிச்சு வைக்கணுங்கிறது தான். டு எண்ட் டியூபர்குலோசிஸ் 2025. இந்த PMTBMBAங்கிற ஸ்கீமுக்கு கீழே நிக்ஷய் 2.0ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிக்ஷய் 2.0, நிக்ஷய் 2.0 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நிக்ஷய் 2.0க்கு கீழே நிக்ஷய் மித்ரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிக்ஷய் மித்ரா. இந்த நிக்ஷய் மித்ராங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு டிபி பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த டிபி பேஷண்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாததுனால அவங்களோட உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போய் கிடப்பாங்க டிபி பேஷண்ட்டு. அதனால் அவங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்காக அடாப்ட் பண்ணிக்கலாம். அவங்கள மந்த்லி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம கொடுக்கலாம், இல்லை மந்த்லி ஃபுட்டு கொடுக்கறது ரெகுலராக, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். அதாவது ஒரு டிபி பேஷண்ட்டை அடாப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்கீம் தான் இந்த நிக்ஷய் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம். தனிநபர்களோ இல்லை ஏதாவது ஒரு நிறுவனமோ ஒரு டிபி பேஷண்ட்டை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா NAMனு ஒரு ஸ்கீம், நேஷ்னல் ஆயுஷ் மிஷன். NAM அப்படின்னா நேஷ்னல் ஆயுஷ் மிஷன். NAM மீன்ஸ் நேஷ்னல் ஆயுஷ் மிஷன். இந்த நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் அப்படிங்கிறது 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2014 செப்டம்பர் 15 2014 செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ஆயுஷ் மிஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மூலமாக தொடங்கியிருக்காங்க. அலோபதி, யோகா, யுனானி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இவங்க இந்த மொத்தம் இந்த 5 டிபார்ட்மெண்ட்டு, அதாவது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த 5 வகையான மருத்துவ சம்மந்தப்பட்ட இதுவும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. டு ப்ரமோட் ஆயுஷ், அதுதான் இதோட கான்செப்ட். டு ப்ரமோட் ஆயுஷ் செப்டம்பர் 15 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது நோக்கம் என்ன அப்படின்னா டு ப்ரமோட் ஆயுஷ், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியா சேட்டுன்னு ஒரு மொபைல் ஆப் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியா சேட்டு கோவிட் பீரியடில் இந்த கோவிட் கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஆரோக்கியா சேட்டுங்கிறது.
மொபைல் ஆப். இது வந்து 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி 2020, April 2, 2020. இது எப்போ அப்படின்னா கோவிட் பீரியடில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. கோவிடை கண்காணிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இன்னுமே பல வகையான நோய்களுக்கும் நம்ம வந்து ஏதாவது அதோட சிம்டம்ஸ் சொன்னோன்னா அந்த சிம்டம்ஸை வந்து அது வச்சு நமக்கு என்ன இருக்குங்கிறத சொல்லிடும். அதுக்காக அடுத்து RVYன்னு ஒரு ஸ்கீம். RVY, ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா. RVY மீன்ஸ் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா. இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா April 1, 2017. April 1, 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்னா வயோஸ்ரீனா வயசானவங்களுக்குன்னு அர்த்தம், வயதானவர்கள். April 1, 2017. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, இது முக்கியமாக 60+ இயர்ஸ் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு இதை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்களுக்கு அந்த காது கேட்கக்கூடிய அந்த கருவி கொடுப்பாங்க இல்லையா, அது கண்ணு தெரியல ஒழுங்காக தெரியாதவங்களுக்கு செக் பண்ணி கண்ணாடி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் எய்ட்ஸ் அண்ட் அசிஸ்டட் டு லிவிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்கள். லோ விஷன், ஹியரிங் இம்பேர்மெண்ட், லாஸ் ஆஃப் டீத், பல்லு வந்து ஏதாவது 1, 2 இல்லை அப்படின்னா அந்த டீத்தை வந்து வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. ஸோ ஃபிசிக்கல் எய்ட்ஸ் அண்ட் அசிஸ்டட் லிவிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு சீனியர் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தில் வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான அந்த கண் கண்ணாடிகள், காது கேட்கும் கருவி, இது மாதிரியான விஷயங்கள் வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது PMSSன்னு ஒரு ஸ்கீம். PMSS, PMSS மீன்ஸ் பிரதான் மந்திரி. PMSSனா பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா. பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா. PMSS அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷாங்கிற ஸ்கீம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா March 10, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. March 10, 2021 பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா. March 10, 2021 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். இது என்ன அப்படின்னா அப்போது மெடிக்கல் சம்மந்தமான ஹாஸ்பிட்டல் மெடிசினல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் மீதும் கூடுதலாக வரி விதிக்கிறாங்க. அந்த கூடுதல் வரியை விதித்து அந்த கூடுதல் வரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்த வருவாயை பேரிடர் காலத்தில் மக்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதா? பேரிடர் கால பாதுகாப்புக்காக கூடுதல் வரி விதிக்கிறது தான் வந்து இந்த PMSSங்கிற ஸ்கீம். பேரிடர் கால பாதுகாப்புக்காக கூடுதல் வரி விதிக்கிறது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மிஷன் சம்பர்க் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. மிஷன் சம்பர்க். மிஷன் சம்பர்க் அப்படின்னா இது வந்து December 1, 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மிஷன் சம்பர்க் அப்படிங்கிறது 2017 December 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
2030க்குள்ளே இவங்களோட டார்கெட் என்னென்னா 2017 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் இது. 2030க்குள்ளே HIV அப்படிங்கிறத இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறத இவங்களோட நோக்கமாக இருக்குது. HIV-யை 2030க்குள்ளே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம், மிஷன் சம்பர்க் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் பாலிசி. தேசிய சுகாதார கொள்கை ஃபஸ்ட்டு எப்போ போட்டாங்கன்னா 1983 போட்டிருப்பாங்க. தேசிய சுகாதார கொள்கை அப்படிங்கிறது முதல்ல எப்போ போடுறாங்கன்னா 1983. ரெண்டாவது 2002 ஒன்று போட்டிருக்காங்க. 1983 நேஷ்னல் ஹெல்த் பாலிசியை போட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைமு. ஃபார் த செகண்ட் டைம் 2002 ப்ரெசண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா தேசிய சுகாதார கொள்கை 2017, நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 தான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 பற்றி நம்ம ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இந்த 2017க்குள்ளே சில டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க. 2017 போட்ட தேசிய சுகாதார கொள்கையில் குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே இந்த விஷயத்தையெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா IMR இருக்கு இல்லையா, இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த IMR-ஐ 1000க்கு 28 குறைக்கணும்னு சொல்கிறாங்க. 1000க்கு 28 குறைக்கணும். எப்போ அப்படின்னா பிஃபோர் 2019 2019க்குள்ளே IMR ரேட்டை 1000க்கு 28 டிக்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். IMR ரேட்டை 1000க்கு 28 குறைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட் 2019க்குள்ளே. IMR ரேட்டை 1000க்கு 28 குறைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா MMR ரேட்டை 2020க்குள்ளே 1,00,000க்கு 100 குறைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. MMR ரேட், அதாவது MMR மீன்ஸ் மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட், தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை 1,00,000க்கு 100 கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க 2020க்குள்ளே. பிஃபோர் 2020க்குள்ளே 1,00,000க்கு 100 கொண்டு வரணும் MMR ரேட்டை அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அடுத்தது லெப்ராசி, தொழுநோய் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. லெப்ராசின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதை. இந்த தொழுநோயை 2018க்குள்ளே இந்தியாவிலேருந்து எண்ட் பண்ணணும், முடிவுக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. தொழுநோய்க்கு 2018 டார்கெட்டு. அடுத்து காலா அசார் யானைக்கால் நோய், இது ரெண்டுமே 2017க்குள்ளே முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. காலா அசார், யானைக்கால் நோய் இது ரெண்டுமே 2017க்குள்ளே எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. காலா அசார் மற்றும் யானைக்கால் நோய் 2017க்குள்ளே முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது டார்கெட்டு. அதே மாதிரி டிபி, டியூபர்குலோசிஸ், காசநோய் அப்படிங்கிறது 2025க்குள்ளே முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. 2025க்குள்ளே காசநோயை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். அதே மாதிரி இந்த பார்வைத்திறன் குறைவாக இருக்கும் இல்லையா, இந்த பார்வைத்திறன் குறைவாக இருக்கிறத
1000க்கு 0.25 குறைக்கணும்னு சொல்கிறாங்க. 1000க்கு 0.25 கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க 2025க்குள்ளே. 2025க்குள்ளே பார்வை திறன் குறைவாக இருக்கிறத 0.25 கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. 1000க்கு 1க்கும் கீழே சொல்கிறாங்க. அதுவும் 2025 தான் டார்கெட் இயர். டிபியும் லோ விஷன் பார்வை திறன் குறைவு இது ரெண்டுமே 2025 டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அடுத்தது ஒரு கான்செப்ட் இருக்குது என்னென்னா 90:90:90 இது எந்த நோயை வந்து குறிக்கக்கூடிய சிம்பிள் அப்படின்னா எய்ட்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இது. ஹெச்ஐவி எய்ட்ஸை பற்றி பேசுகிறது தான் 90:90:90. என்னென்னா 90% மக்களுக்கு அவங்களுக்கு எய்ட்ஸ் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கமே. புரியுதா? 90% வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து எதுக்காக அப்படின்னா எய்ட்ஸுங்கிறத குறைக்கிறதுக்காக. புரியுதா? அந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு போதுமானது. இது டார்கெட் வந்து 2020க்குள்ளே எய்ட்ஸுங்கிற கான்செப்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 ஹெல்த் பாலிசியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்தது கேன்சரையும் டயபெட்ஸ் நீரிழிவு நோய், கேன்சர் நீரிழிவு நோய் இது ரெண்டுமே 25% குறைக்கணும்னு சொல்கிறாங்க. 25% குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சரையும் நீரிழிவு நோய் டயபெட்ஸ் இது ரெண்டுத்தையும் 25% குறைக்கணும். எப்பைக்குள்ளே அப்படின்னா 2025க்குள்ளே. புரியுதா? 2025க்குள்ளே கேன்சரையும் டயபெட்ஸையும் 25% குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல டிஎஃப்ஆர். அதை 2025க்குள்ளே 2.1 கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. 2.1 மொத்த கருவுறுதல் விகிதத்தை 2025க்குள்ளே 2.1 குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.1 டிக்ரீஸ் பண்ணணும். இது 2025 இதுவும். அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்நாள் ஆயுட்காலத்தை 2025க்குள்ளே 67.5 குறைக்கணும்னு சொல்கிறாங்க. வாழ்நாள் ஆயுட்காலத்தை 2025க்குள்ளே 67.5 கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டாக வைக்கிறாங்க. இதுதான் வந்து தேசிய சுகாதார கொள்கை 2017 டார்கெட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். தமிழ்நாடு சானிடேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ். தமிழ்நாடு சானிடேஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ். அடுத்தது டுமாரோன்னு போட்டிங்களா? ஏன் எனக்கு காமிக்கல யாரோட மெசேஜும்? ஓகே, தேங்க்யூ.